அநேக பேருங்க இந்த நாளில் ஏசப்பா என் கூட இருக்காரா, என் ஜெபத்தை கேட்குறாரா, எனக்கு பதில் கொடுப்பாரான்னு சந்தேகத்தோடு இருக்கிறோங்க. அநேக சந்தேகம் நமக்குள்ளே இருக்குது. ஏன்னா நமக்கு ஜெபம் பண்ணுறது எதுவும் நடக்கலை, நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படலை, இப்படியான பல காரியங்கள் நமக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்குதுங்க. ஆனால் அப்படி அல்ல. கர்த்தர் நித்தமும் நம்மை நினைக்கிறார், நம்ம ஜெபத்தை கேட்கிறார், நமக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நம்ம தான் அதை யோசிக்காம, எனக்கு குழப்பமாகவே இருக்குது, எனக்கு ஏசப்பா கைவிட்டுட்டாரோ, என் ஜெபத்தை கேட்கலையா அப்படி என்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இல்லைங்க, அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, உங்களுக்கு ஒரு அடையாளத்தோடு ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பீங்கப்பா, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க, நிச்சயம் அப்படி செய்வார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். எசேக்கியா ராஜாக்கினுடைய காரியங்கள். அவர் அடையாளத்தை கேட்கிறார். எனக்கு சாயை 10 பாகை முன்னிட்டு போவது லேசான காரியம், அது வேண்டாம், எனக்கு பின்னிட்டு போகும்படியான அடையாளம் வேண்டும் என்று. அப்படியான ஒரு தீர்க்கமான அடையாளத்தை நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கும்போது நிச்சயம் கர்த்தர் நம்மளுடைய காரியங்களை அடையாளத்தோடு செய்வார்.